சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், என் கரங்களை இறுக பிடித்த பின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய். உன்னை காக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? நீ வருத்தப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பிறகு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையின் மறு உருவம்தான் நான். என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என் செல்லமே, அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும். எல்லோருக்கும் நல்ல நேரம் வரத்தான் செய்யும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் உனக்கான பல நல்லதொரு நிகழ்ச்சிகள், மங்களங்கள் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும். அந்த நேரம் இப்பொழுதுதான். இன்னும் 10 நிமிடத்தில் நீ கேட்ட இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை உன் சாயப்பா நிகழ்த்தி காமிக்கப் போகிறேன். அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எல்லாம் எதுவும் தடைப்படாது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். என் பிள்ளையான உனக்கு எப்போதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக நீ நினைத்து வருத்தப்படுகிறாய். நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது அல்லவா? அதை நீ முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி எடுத்தது என்று நீ உணர்கின்றாய். அது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய். ஆகவே உன் கவனம் கீழேயும் பாதையிலேயும் இருக்க வேண்டும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று இந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உணர்த்தியிருக்கிறேன். நீயும் அதனுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டாய். நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதே சமயத்தில் நீ என்ன நினைக்கின்றாய்? உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் துன்பங்கள் தொலையும், உன் விருப்பங்கள் நிறைவேறும். உன் பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகவில்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கப் போகிறது. உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது. என் செல்லமே, சாயப்பாவை நினைத்துக்கொள். என்னை நீ மனதார எப்போது நினைத்தாயோ அப்போதே உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. உன்னை வீழ்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அது நடக்கவில்லை என்று உனக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை எல்லாம் உண்டாக்க நினைத்தார்கள். அதுவும் முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் கர்ம பலன்கள் தான் காரணம். என் செல்லமே, நான் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட நினைக்கிறார்கள். எனது அனுமதியின்றி உன்னை யாராலும் தொட முடியாது. என் செல்லமே, நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் உன்னை தாக்க முடியாது. என் செல்ல குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு நான் அனைத்துமாக இருக்கிறேன். உன்னை சுற்றி நான் கவசமாக இருக்கும்போது என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. என் செல்லமே, உன்னை நம்பு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னோடு யார் இருக்க வேண்டும், உனக்கு நல்லது யார் செய்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து அவர்களிடம் மட்டுமே உன்னோடு நட்பு இருந்தால் உனக்கு சில ஆபத்துகள் வராமல் நீ பார்த்து கொள்ளலாம். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ எப்போது என்னை தேடி வந்து சரணாகதி அடைந்தாயோ அன்றிலிருந்தே உன் பாவங்கள் எல்லாம் தொலைய ஆரம்பித்து விட்டது. என் செல்லமே, உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற முடிவோடு உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னை உயர்வான ஒரு நிலைக்கு உன் சாயப்பா கொண்டு போக போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்கு.
என் செல்லமே, மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் துன்பங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் துன்பம் என்பதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதே துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கும் போது அது தவறு என்று நிச்சயம் உணருவார்கள். என் செல்லமே, அவர்களுக்கான பாடத்தை உன் சாயப்பா நான் கற்றுக் கொடுப்பேன். என் செல்லமே, அவர்களுக்கான பாடத்தை அவர்கள் நிச்சயம் உணரத்தான் போகிறார்கள். உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறப்போகிறது. நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் உன் சாயப்பா பார்த்து கலங்கிவிட்டேன் செல்லமே. இது போல எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காமல் இனி உன்னை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த நிகழ்வுகளை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்கு துன்பம் கொடுத்த நேரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. என்னுடைய அரவணைப்பில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதை மறந்து விடாதே. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு நிமிடமும் நல்லதொரு நிகழ்வை நான் நடத்தி காட்டுவேன். இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்க்காது. நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய். உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் பாரங்களை எவ்வளவு தூரம் சுமக்க முடியும் என்று. தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு விடியலையும் உனக்காக உன் சாயப்பா இதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னொரு வாய்ப்பை உனக்காக கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்திக்கொள். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். நீ வெளியில் சென்றாலும் சரி, உன் வீட்டில் இருந்தாலும் சரி, உனக்கு துணையாக நான் எப்போதும் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக உன்னுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. அதை உணர்த்துவேன் மற்றவர்களுக்கு. நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை நிச்சயமாக செய்து முடித்து நன்மையை அடையப் போகிறாய். உனக்கு புகழும் பெருமையும் வந்து சேரத்தான் போகிறது. மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய். உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு நல்லதையெல்லாம் செய்து முடிப்பேன். என் செல்லமே, என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.